மனமாகாது. பெற்றெடுத்த தாய் நான் தானப்பா. இப்பொழுது நம்பிக்கை அல்லவா? அறியாத புத்தினால் அன்று சூது செய்து என்னை கொன்ற மாண்டு மடித்த சரி மாயம்தான் வந்து விட்டானோ என்று அப்பா மாலா என்று பாராமலன் மாலாத அடி அடித்து விட்டானே தாயே. அறியாமல் செய்த தவறை பெற்றவள் மன்னிக்காமல் யார் மன்னிப்பா? மன்னிப்பாயோ மகனே. இருந்தாலும் உனக்கு உயிர் கொடுத்தவர் யார் என்று தெரிய வேண்டும் என்றால் எனக்கு சத்தியம் செய்து கூட அவரை நான் எதுவும் செய்ய மாட்டேன் என்று சத்தியம் செய்தால் உனக்கு யார் என்று நான் கூறுகிறேன். அம்மா 1ஆம் தேதி எனக்கு கடவுளை கொடுத்தீங்க. சரி இன்று 7ஆம் நாள் எனக்கு உயிர் வந்திருக்கிறது. மாண்டவனை மீண்டும் உயிர் எழுப்பிய அந்த புண்ணியவான் யாராக இருந்தாலும் சரி என்னால் அவருக்கு எந்த ஒரு ஆபத்து வராது. இதோ சத்தியம். தங்கச்சி மாவன் எனக்கு என்னப்பா என்ன கோபம் நீ கூத்து கொல்லினா நீ வாங்க கூத்து தானே. நீ வந்தா என்ன வந்தாச்சு எனக்கு பின்னாலும் பரவாயில்ல. அவன் செத்து போயிட்டான்னு நான் என்ன எதுக்கு பையன் கண்டுபிடி அடிக்காதடா. அவர் தாயோட பிறந்த தாய் மாமன் அல்லவா? மாமா இருக்கட்டும். அன்று நான் தாயோடு பிறக்கும் போது நான் மகன் பிறக்கவில்லை என்று என் தாயை ஏமாற்றினார். உன்னை கொல்லலாம் என்று உதயகிரியிலே இருந்த என்னை தாய் பிள்ளை ஒன்றாக சேர்த்தினாய். சேர்த்திய மறுதினமே அமாவாசைக்கு சரி சண்டாள திரியன் செய்த வஞ்சகத்தினால் நாடு நகரம் நவநீத செங்கோல் ஆளுமனை அனைத்துமே தோற்கடித்து நாட்டில் இருந்த பாண்டவர்கள் காடு வனவாசம் ஓடினார்கள். அங்குள்ள பிரகார பாதுகாட்டை கேட்டாய். குடுக்க வளர்த்தார். சரி 18-18 நாள் போர்க்களம். இந்த போர்க்களத்திலே என் சிறிய துணையாக விளங்கக்கூடிய சகாதேவனை அழைத்து சாஸ்திரம் கேட்கும் போது சரி எதிரோம மனிதராக இருக்க வேண்டும். தாய்க்கு ஒரே பிள்ளையாக இருக்க வேண்டும். தாய்ப்பால் உண்ணாதவராக இருக்க வேண்டும். அவனை கொண்டு வந்து ஆடி மாதம் அன்று கடவுளை கொடுத்து அந்த ரத்தத்தை எடுத்த ஆயுதத்திற்கு பொட்டு வைத்து சரி வடக்கு திசையாக இருந்து சுத்தம் செய்தார். நிச்சயமாக வெற்றி என்று திரியனிடத்திலே என் சிறிய தந்தை சாஸ்திரம் படித்தான். மறந்துட்டு போயிருவாங்க போங்க. சாஸ்திரம் படித்தான் என் சிறிய தந்தை. படித்தவுடனே எதிரிக்கு ஒரு பஞ்சாங்கம் இல்லை, பங்காளிக்கு ஒரு பஞ்சாங்கம் இல்லை. சாஸ்திரம் என்பது சகலத்திற்கும் சமம் என்பதற்காக அன்று சாஸ்திரத்தை படித்து சொன்ன காரணத்தினால துரியனாகப்பட்டவன் என்னிடத்தில் வந்து சத்தியத்தை பெற்று விட்டான். கடவுளுக்கு வாடா ரவா என்று நானும் செய்த சத்தியத்தை மீறக்கூடாது என்று கடவுளுக்கு வருகிறார் என்று சத்தியம் செய்து விட்டேன். சூழ்ச்சி செய்தாய். நாளை வரக்கூடிய அமாவாசையை இன்று வர வைத்தாய். எப்படி சந்திரனும் சூரியனும் ஒன்றாக சேர்ந்தால் அன்று அமாவாசை. ஆனால் உங்களுடைய சூழ்ச்சினால் சந்திரனும் அழைத்து வந்து சூரியனும் அழைத்து வந்து நேர்முகமாக நிறுத்த வைத்து இன்றுதான் அமாவாசை அப்படின்னு சொன்னாங்க.
அன்று நாள் முதல் இன்று நாள் வரைக்கும் ஆ, முதல் நாள் அமாவாசை ஆ, துரியன் கைது கணித்த ஜாதகம் மறுநாள் வெறுமானம் உண்மைதான். அப்படின்னு சொல்லி ஆ, தந்தையார் சிரமுடிக்க அதாவது தாயார் சிரமுடிக்க ஆ, தந்தையார் என் சிரத்தை ஏற்று உண்மைதானப்பா. அமாவாசை என்று ஆ, என்னை காளியம்மன் கோவிலுக்கு கடவுளை கொடுத்து ஆ, என் சிரமேறு முட்டமேறு ஆக செய்தாயே மாயமா. அன்று நான் 3 வரத்தை பெற்றினேன். ஆமா. எப்படி? முதல் வரம் என்ன வரும் மாமா? நான் திருமணம் செய்து கொள்ளாமல் நான் ஒருவேளை மாண்டு மடிந்து விட்டால் என்னை அதாவது நேராக குழியில போடாமல் படிக்கு என்னை அதாவது குப்புறு படுக்க வைத்து மீண்டும் நிமிக்க படுக்க வைத்து என்னை அதாவது மாணவர்கள் செய்து விடுவார்கள். சந்திர குலத்திலே பிறந்த சகாதேவனுக்குரிய அண்ணன் மகனாக விளங்கக்கூடிய ஆமா. இந்த நல்லறவா கண்ணி கலியாதவன். உண்மைதான். கண்ணி கலியாதவனை ஒரு கால் மாண்டு மடிந்து விட்டான். என்னை கமிழ்த்து நிமித்தி போட்டுதான் அதாவது என்னை தகனம் செய்வாங்க. உண்மைதான். ஆனால் அந்த நாளே சந்திர குலத்திலே பிறந்த என்னை என் குலமும் அசிக்கப்படக்கூடாது. ஆமா. என் மேடையும் அசிக்கப்படக்கூடாது. அதுக்காக உனக்கு திருமணம் வேண்டும் என்றாய். திருமணம் வேண்டும் என்று அதுக்கு நான் என்ன செய்தேன்? என்னுடைய 1008 அவதாரத்திலே ஒரு மோகினி ரூபமாக கொண்டு நானே என்னை திருமணம் செய்து கொண்டேன். ஆமா. முதல் வரமாகப்பட்டது கல்யாணம் செய்ய வேண்டும். உண்மைதான். அப்பொழுது மோகினியாக வந்து நீயே என்னை திருமணம் செய்தார். உண்மைதானப்பா. அதுதான் இப்பொழுதும் அரவான் கோயில்ல திருநங்கைகள்லாம் கல்யாணம் பண்றது. ஆமா. அதனாலதான். ஆமா. இரண்டாவது வரம் என்ன? இரண்டாவது வரம் என்ன? எப்படி? இந்த 10 மெட்டு பாரத போர்க்களமாக பட்டது மொத்தம் 18 நாள் சண்டை. ஆமா. இந்த 18 நாள் சண்டைக்காக என்னுடைய தந்தையார்களுக்காக நான் கடவுளுக்கு போகிறேன். நான் இந்த கடவுளை முதல் நாள் என்றே நான் மாண்டு மடிந்து விடுவேன். அந்த சண்டையிலே என்னுடைய அண்ணன்மார்கள் எண்ணற்ற பேர்கள் சண்டை புரிவார்கள். என்னுடைய தந்தைமார்கள் வெற்றி பெறுகிறார்களா அல்லது தோற்று போகிறார்களா என்பதை நான் கண்ணால பார்க்க வேண்டும் என்பதற்காக உண்மைதானே உன்னுடைய கண்களுக்கு உயிர் கொடுத்து மதில் சுவர் மீது வைக்க சொன்னாய். அதே போல உன்னுடைய முண்டத்தை என் தங்கை பூமாதேவிடத்துல பத்திரமாக கொடுத்து விட்டு உன்னுடைய சிரத்தை நான் என்ன செய்தேன்? அந்த நீலகாளியம்மன் கோயிலுடைய மதில் சுவர் இருக்கிறது அல்லவா, அந்த மதில் சுவர் மீது உன்னுடைய சிரத்திற்கு மட்டும் உயிர் கொடுத்து மேலே வைத்து விட்டேன். நான் கடவுளுக்கு போகிறேன். ஆமா. பாண்டவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்று நான் கடவுளுக்கு போகக்கூடிய நான் பாண்டவர்கள் வெற்றி பெறுகிறார்களா இல்லை கௌரவர்கள் வெற்றி பெறுகிறார்களா? ஆமா. நான் செய்யும் தானம் அது மெய்யா இல்ல பொய்யா ஆமா என்பதை அறிவதற்காக இந்த 18 நாள் போர்க்களத்தை நான் கண்ணால் காண வேண்டும். சரி என்று சொன்ன காரணத்தினால ஆமா என்னை கடவுளை கொடுத்து என் சிரத்தை கொண்டு போய் காளியம்மன் கோயில் முன்பதாக அவரை பந்தல் மீது என்னை அதை என் சிரத்தை வைத்து என் சிரத்திற்கு விட்டு உயிர் கொடுத்தார். என் உடலாகப்பட்டது மாநிலனுடைய உடல் அல்லவா? ஆமா. 3 நாளுக்குள் அழுகி போய்விடும். ஆமா. என்பதற்காக உங்களுக்கு அதாவது வாகனமாகப்பட்ட கருடாழ்வாரை விட்டு நீங்கள் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த ஆட்கள் பால்கடலை கொண்டு போய் என் உடலாகப்பட்டது அழுகி போகக்கூடாது என்பதற்காக பதப்படுத்தி வைத்திருந்தீங்க. உண்மைதானப்பா. இது 2வது வரம். இது 2வது வரம். 3வது வரம் எப்படி? 3வது வரம் எதற்காக? நீ இப்ப கேட்டியே ஆடி மாதம் 1ஆம் தேதி இறந்தவனா அப்படி இருக்கக்கூடிய இந்த நல்லவனுக்கு இன்று எதற்காக உயிர் கொடுத்து எழுப்பினு கேட்டல. 3 வரத்தை கேட்ட எனக்கு 2 வரம் பலித்து விட்டது. உண்மைதான். 3வது வரம் என்ன கேட்டேன்? 3வது வரம் என்ன வரம்? ஒரு தாய் மகனாக பிறந்து விட்டால் தாய் தந்தைக்கு தூக்க முடியாத சுமையை தூக்க வேண்டும். உண்மைதான். கட்ட முடியாத கடனை கட்ட வேண்டும். கட்ட முடியாத கடனை கட்டுவதற்கு பிள்ளை தாயின் இடுக்கை நீக்குவதற்கு தான் மகனாக வந்தவன் இருப்பது. அப்படி நான் பிறந்த நாள் முதலாக தாயின் முகத்தை காணவில்லை. ஆமா. தந்தையுடைய முகத்தை காணவில்லை. உண்மைதான். யாரோ ஒருவர் சொல்ல கேட்டு சரி இவர்தான் என் தந்தை இவர்தான் என் தாய் என்று என் காதால் கேட்டதுண்டு. ஆமா. ஆனா தாயின் முகத்தையும் தந்தை முகத்தையும் காணாத எனக்கு ஒரு நாள் ஒரு தினத்தில இவர்தான் தாய் தந்தை என்று கேட்டீங்க. ஆமா. அன்று விட்டிருந்தால் இந்த திரியனுடைய சேனையை சுக்குநூறாக உடைத்திருப்பேன் நான்.
சபதமாகப்பட்டவர் பாண்டவரும் அருகில் பாஞ்சாலியும் சபதம் வைத்திருக்கின்றார்கள். ஆமா. இந்த சபதம் முடியாமல் படித்து போர்க்க முடியாது என்பதற்காக சொல்லிட்டீங்க. ஆமாப்பா. ஆமா. அரவா. அன்பே விட்டிருந்தால் திரியன் சேனையெல்லாம் எப்பொழுதே மடித்திருப்பேன். ஓஹோ. ஆனால் தாயினுடைய தந்தையுடைய கடனை தீர்க்க வேண்டும். 18 நாள் போர்க்களம் நடக்கிறது. இந்த போர்க்களத்திலே என் தந்தைக்கு பிறந்த மகன்கள் எல்லாம் போர்க்களத்தில் கலந்து கொள்வார்கள். அப்போ முதல் நாள் சண்டையிலே நான் சண்டை செய்யாமல் வரைக்கும் களபலிக்கு போறேன். இந்த 18 நாள் போர்க்களத்திலே இந்த 18 நாள் போர்க்களத்திலே எனக்கு ஓர் நாள் சண்டை வேண்டும் அப்படி என்று சொன்னேன். அப்படி அந்த 3வது வருமாக ஓர் நாள் சண்டை எனக்கு வேண்டும் என்று சொன்னேன் அல்லவா? இன்று நடக்கக்கூடிய 8வது நாள் சண்டை இந்த அரவானுடைய சண்டை. சந்தோஷமானே. இந்த 18 நாள் போர்க்களத்தில் எனக்கு ஒரு நாள் சண்டை. தக்கம் தர வேண்டாம். உங்கள் ஒரு வாய் வார்த்தை இருந்தால் போதும். கட்டளை விதிக்க வேண்டாம். உங்கள் கஞ்சாடை ஒன்று இருந்தால் போதும். சரி, இப்பொழுது செல்கிறேன். அந்த திரியனுடைய சேனை எல்லாம் என்னமாமா 18 நாள் போர்க்களம். இந்த 8ஆம் நாள் சண்டையிலே அந்த சேனாதி சேனைகள் மடித்து வருகிறேன். இந்த துரியோதனுடைய சேனைப்படைகளெல்லாம் அழிப்பதற்கு நீ கூட தேவையில்லை. உன்னுடைய தந்தையாப்பட்ட அர்ஜுனன் ஒருவனே போதும். அப்படி இருக்கும் போது உன்னை எதற்காக அழைத்தேன் தெரியுமா? தந்தையார் 1000 அர்ஜுனும் ஒன்றாக இருந்தால் இந்த களத்திலே அனைவருடைய ஜீவன்களையும் மடித்து விடலாம். உண்மைதான். அப்படி இருக்க மாண்டு மடிந்த உன்னை எதற்காக உயிரோடு எழுப்பி கொண்டு வந்தோம் தெரியுமா? எதற்காக? இந்த அந்த எதிராளிகள் பக்கம் இருந்து சண்டைக்கு வருபவன் எப்பேற்பட்டவன் தெரியுமா? மாமா, எதிரியாக வருபவன் யாராக இருந்தால் எனக்கு என்ன? சென்னிற வானிலை செப்பிவிட்டு சரி போல மாளிகை கருகட்டி மதியந்த நெருப்பாக்கி சூடு வாழோடு சுழலும் மழையோடு வெற்றி வெற்றி என்று வெற்றி முரசு கொட்டி சரி உங்களுக்கு வெற்றி தேடி வருகிறேன். அப்படியா? வருகிறேன் மாமா. அரவா, அந்த எதிராளி எப்பேற்பட்ட பலம் படிச்சன்னு தெரிஞ்சுட்டு போனா நல்லதப்பா. உண்மைதான். உண்மைதான். அவன் எப்பேற்பட்ட பலசாலி படித்தவன். எதிரே வரக்கூடிய எதிரியுடைய பலம் தெரியாமல் ஆமா நாம் யுத்தம் செய்தால் நிச்சயமாக இழப்பு நமக்கு. உண்மைதான். அதனாலே அப்படி உங்களுக்கு எதிராக வரக்கூடிய அந்த ஆள் யார் என்று தெரியுமா? முன்னோக்கி மங்கலத்திலே வாழ்ந்து வரக்கூடிய அலுபுஜா சூரன் என்று சொல்லக்கூடியவன் தான். ஆமா. பலத்திலே சிறந்தவன் பக்காசூரன். சரி, யுத்தத்திலே சிறந்தவன் அந்த அலுபுஜா சூரனை கொல்ல வேண்டும் என்றால் அவன் ஒரு வரத்தினை பெற்றிருக்கின்றார். எப்படி வரும்? எனக்கு அழிவு வருவதாக இருந்தால் யார் ஒருவன் அதாவது செத்து அதாவது மாண்டு மடிந்து மீண்டும் உயிரோடு பிறந்து வருகிறானோ அவனுடைய கையால் தான் எனக்கு அழிவு வேண்டும் என்று சொல்லி அவன் வரத்தினை பெற்று விட்டார். அதனால உடனடியா இந்த போர்க்களத்துக்கு சென்று உன்னுடைய தந்தைமார்களுக்கு நீ வெற்றி வாங்கி தருவாய். அப்படியா? உண்மையா? ஓய்வா. உனக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்தால் பொறுமையா சொல்றது மட்டும் கேளு. ஒருவேளை அந்த சமதள பூமியிலே உனக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்தால் மாமா மாயவாயிட்டு ஒரே ஒரு மணிக்கு அவன் மந்திரங்களை கற்றவன், மாயாஜால வித்தக்காரன். அப்படியே உனக்கு ஏதாவது போர்க்களத்தில் புரியவில்லை என்றால் மாமனை இல்லை. ஆமா வந்து சொல்லுகிறேன். உனக்கு நான் ஒன்று சொல்லுகிறேன். எப்படி மாமா? போர்க்களத்திலே நான் எனக்கு ஏதாவது ஒரு ஆபத்து என்றால் உன்னை அழைக்கிறேன். சரி, தப்பி தவறி கூட போர்க்களத்துக்கு நீ வந்து விடாதே. அவனை கொள்வதை விட உன்னை கொன்று விடுவேன். ஆகட்டும் கண்ணே, சென்று வாப்பா. பதறும் கண்ணே.